ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ அந்த பையன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் எனக்குள்ளே ரொம்ப அறிவுரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சப்போஸ் சொந்தக்காரங்களாக கூட இருக்கட்டும், அதை பற்றி நான் வேண்டான்னு சொல்லலை. அதை பற்றி நான் வேண்டான்னு சொல்ல கிடையாது. தாராளமாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃபேமிலி, அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் அதை பற்றி கவலைப்படல. அந்த பொண்ணு மீடியாவில் இருந்துச்சு, நான் பார்த்து என்னோடய இலகு மனசுனால நான் அந்த பிள்ளைக்கு ஃபோன் நம்பரை கொடுமான்னு கேட்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் கொடுங்கம்மா, வாங்க அதில் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அதில் என்னுடைய நம்பரை அனுப்பிச்சி வச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு அனுப்பிச்சி விட்டுச்சு. ஃபோன் பண்ணுச்சு, நான் தாம்மா அந்த சூர்யா அப்படின்ச்சு. சரிம்மா, அதுக்குள்ளே எனக்கு இந்த ஐடியில் காட்டும்ல, ட்ரூ காலர் இதில் அதிலே காட்டுச்சு. சரி அப்படின்ட்டு, சரிம்மா நல்லா இருக்கே என்ன அப்படின்னு நான் கேட்டுட்டு விட்டுட்டேன். அந்த செகண்டே நான் கேட்டது ஒரே வார்த்தை என்ன கேட்டேன்னா, இது ஃபோன்பே நம்பராம்மா அப்படின்னு கேட்டு, ஆமாங்கம்மா அப்படின்ச்சு. இது காசே யாருக்கிட்டும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பொண்ணு, எனக்கு வயசு 60 ஆகுது அப்படின்னு சொன்ன பொண்ணு எதுக்கு என்கிட்ட இதுதான் ஃபோன்பே நம்பர்னா, அம்மா அப்படிக்கு எதாவது போட்டுறதுங்க அப்படின்னு சொல்லாமல. நான் காசு அப்போ உடனே அடுத்த செகண்டு 1000 ரூபா போட்டு விட்டேன். குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லா வாங்கி கொடுமா, ரெண்டுக்குமே சாப்பாடு கொடுக்க முடியல, அப்படி இப்படி இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல் பேக்லேயுமே கிழிஞ்ச பேக்கை போட்டுட்டு போகிறான், அது விழுந்துடும் அப்படின்னு எதாவது என்கிட்ட சொல்லிச்சு. வீடியோவிலே ஏதாவது மற்ற சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு நான் அதுக்கும் காசு அனுப்பிச்சி வச்சேன். 500 ரூபா அனுப்பிச்சி வச்சேன். 500 ரூபா அனுப்பிச்சி வச்சதுக்கு அவங்க இந்த ஸ்கூல் பேக் அது எதை எடுத்தாங்களோ தெரியல, எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கூல் பேக் வாங்கிச்சு, அந்த காசில் வாங்கி வீடியோ கூட போட்டிருக்குது. இத்தனை எல்லாம் இருக்குது. இப்போ அந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து இப்போ இருக்குதுல ஒரு பிளேஸு, இப்போவும் நான் வேண்டான்னு சொன்ன நிறையா பேட்டையும் சொல்லிக்கிறேன். அங்கே வர்றதுக்கு கையில் காசு இல்லை. அதை நான் இல்லைன்னு சொல்லி போட்டு நான் தான் பணக்காரன், சத்தியமாக எனக்கு அந்த இதே இல்லை. நான் என்னென்னா நார்மலாக நான் பணக்காரனவளாக காட்டிக்கிட்டு நான் தெரியல எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போகிறதுக்கு 20,000 ரூபா கேட்டுச்சு. அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கே போனது வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்கம்மா இல்லைன்னா அப்படின்ச்சு. சரின்னு நான் 20,000 இல்லைப்பா 15,000 இருக்குது, நான் இப்போ போட்டு விட்றேன், அப்புறம் வேணும் மறுபடியும் நான் வந்ததே உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு. ஒரே ஒரு பாயிண்ட் நான் தெரியாமல் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில். எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த பொண்ணு ஆல்ரெடி 75 லட்சம் கடனில் இருந்து அது பாட்டுக்கு போகிறாங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் கிளம்பி போச்சு. அது பாட்டுக்கு போகிறாங்க. இதுவும் சொல்கிறேன், அதனுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் மட்டும்தான் தனியாக கிளம்பி வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது, அக்கா வீட்டில் படுத்திருந்தார், எதுக்கு இப்படி போய் அந்த பையன்தான் சாமான் அதிகம் கொண்டு போகலை. ஃப்ரிட்ஜு அதாவது ஏசி ஈஸியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அது அவங்க விற்றுக்கிட்டாங்க போல இருக்குது. இந்த பொண்ணு சமையல் பண்ணுற சாமான் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. அவ்வளோ வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல. கட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்குது, அவ்வளோ வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல. அப்போ அந்த காசு நான் போட்டுவிட்டு அதில் கொண்டு போய் உடனே அட்வான்ஸ் அதில் கட்டினதுக்கு அப்புறம் தான் 5,000 ரூபா அப்புறம் தர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே ஜாமான் ஏற்றுறதுக்கே விட்ருக்காங்க. போச்சா என்ன 2-3 டைம் சொல்லும். சத்தியமாக அந்த சிவன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், 2-3 டைம் அம்மா நீங்கள் இருக்குங்காட்டி நான் தைரியமாக இந்தளவுக்கு வந்துட்டோம்மா, சத்தியமாக உங்களை நான் மறக்கவே மாட்டோம்மா இந்த மாதிரி சொன்ன பொண்ணு. யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் என்னது புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல், அந்த மாதிரி ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் கோலம் மட்டும்தான் இருக்கும், என்னுடைய பேசலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ தான் தைரியமாக சரி அதிலே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் போட்டுக்கிட்டு இருந்தப்போ மொபைல் அது பழைய மொபைல் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் அந்த கருப்பாக ஒரு மாதிரியாக தெரியும். அந்த பொண்ணு எதை சுட்டி காமிக்குது அப்படின்னா, அவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட அவங்க அப்போல்லாம் பார்த்தே சைக்கோ எப்படி இருந்தாங்க பார்த்தியா, இந்த பூவு இதில் ஒரு காமெடிக்காக நான் இதில் ஒரு பூவெல்லாம் இதில் தொங்கிட்டுக்கிட்டு சாவி தொங்கிட்டு இதை பண்ணுவேன், எல்லாம் சிரிப்பாங்க கொஞ்சம் நேரம். அந்த ஒரு காரணத்தாக நான் வச்சது. அப்படி ஒரு சைக்கோ எப்படிங்க கரெக்டாக பேச முடியும்? ஏன்னா தெரியாமல் கேட்குறேன். இந்த பையன் இத்தனை வக்காலத்து வாங்குறான்ல, போலீஸ் சர்வீஸ்னு பேரை மாற்றிட்டியப்ப
நம்பர் எங்கிட்ட இருக்குல்டி வை. ஃபோன் பண்ணி போலீஸ் மாதிரி பேசி என்னை மிரட்டினானுங்க இந்த பையன். இந்த இப்போ கமாண்ட் போட்டிருக்கிறேன்ல, இவன் தான் என்னை மிரட்டினான். மரியாதையாக இருந்துக்கோ, அந்த பிள்ளை சீண்டாத, அப்புறம் போலீஸில் வந்து கேஸ் கொடுத்துருக்குது, உன்னை நான் வார்ன் பண்ணிட்டு விட்டுருவேன், இதிலிருந்து எதுவும் பேசாத அப்படின்னு அந்த கம்மநாட்டி தான் அவள் வந்து நம்பர் கொடுத்து இவன் பண்ணுன்னு எனக்கு போகணும். இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சொல்லுங்கள்? நீ வேறு என்னமா பண்ணிக்கிட்டு போ. எங்கள் லாயர்கிட்ட நான் கேட்டதுக்கு நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்கலாம். நாங்கள் இவன் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி இம்சை பண்ணுறானோ தாராளமாக கொடுக்கலாம், கேஸ் எடுக்குவாங்க அப்படின்னு. அப்படி அது சைபர் கிரைம் கொண்டு இங்கே போய் கேட்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால நான் வந்து இங்கே கேட்பேன், அவங்க என்ன இது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லைன்னா கலெக்டர் திங்கக்கிழமை அன்றைக்கி இங்கேயே கலெக்டர் இருக்காங்க, அவர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த வயசு இவ்வளோ வயசாகிடுச்சு. இந்த சேனல் வந்து அந்த சேனல் போனதுனால இதுவும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஒரு 30 பேர் என்னமோ தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர். அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு லைவாக நைட்டும் பகலும் போட்டணுங்க. அதுக்கப்புறம் மொபைல் 2ம் புதுசாக வாங்கினேன், நைட்டே போட்டு. அதில் ஒரு மொபைல் இந்த சொல்லக்கூடாது அவளெல்லாம் செருப்புலேயே அடிக்கணும். ஒரு பெரியவங்கன்னு கூட பார்க்காம உதவி பண்ணணும். அந்த கைக்கு நீ இத்தனை இது பண்ணுவியா? நீ பண்ண முடியாத அவனே தூது விட்டுருக்குற. 21,000 போட்டு மொபைல் வாங்கியிருந்தேங்க. அந்த இதுக்கு சொல்லி மொபைலு வேலை செய்ய மாட்டேங்குதுமா அப்படி இப்படின்னு சொன்னால் அப்படி. சரிப்பா இந்த மொபைல் வந்து எடுத்துகிட்டு போய்க்க, நான் வர முடியாது, நான் எனக்கு ஜெர்னி பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம், வர முடியாது அப்படின்னேன். அப்படிங்காட்டி சரிம்மா நான் வர்றேன், ஒருத்தர் காரு கேட்டிருக்கிறேன், அவங்க மூலிமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பொண்ணு போச்சு, சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கூத்தாயிருச்சு. நான் மொபைல் கொடுக்கலன்னு சத்தியமாக சொல்கிறேன். அந்த மொபைல் எங்கே இருந்துச்சா வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதானா? இல்லை, இது இல்லை. 21,000க்கு வாங்கியிருந்தேன், மாதம் போட்டு கட்டுற மாதிரி. இதை பஜாஜ் அந்த இதில் கார்டு எனக்கு இருந்துச்சு. கார்டு வேற ஒருத்தருக்காக போட்டது. அது எப்படி போட்டதுன்னா, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு வேணும், அவங்க வந்து ஏழையாக இருந்தாங்க. அதுக்கு நான் 3000 நான் கட்டி அவங்களுக்கு போட்டு வாங்கி கொடுத்துருந்தா கட்டிட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு இத்தனை பண்ணி போட்டு இவனை தூது விட்டு இப்போ மெசேஜ் எங்கே பார்த்தாலும் போடுறேன், டேய் கம்மநாட்டி, போலீஸ் சர்வீஸ் கம்மநாட்டி, நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் எல்லாமே. நீ வந்து சூர்யாவும் நீயும் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். லைவ் நேற்று வந்தது இன்றைக்கி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. திட்டினல லைவில், அதனால் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நான் இப்போ மெயில் பண்ணி கேட்டேன், குருட்டு வாக்கில் கேட்டேன். சொன்னாங்க, உங்களுடைய வீடியோஸ் அனைத்தையும் வந்து டிலீட் செய்யவில்லை, எதனால் லாக் பண்ணி வைத்திருக்கார்கள் என்று தெரியவில்லை. தேவடாமண்டா நீ தாண்டி, கண்டிப்பாக நீ தான். நான் ஓரளவுக்கு குருட்டு வாக்கில் போட்டதுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு. நான் இதுக்காகவே சென்னை எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன். சனி ஞாயிறில் அவளுக்கு ஃப்ரீயாக இருப்பேன். நான் அவள் வேலையை நான் பார்த்தேன்னா எல்லாம் பார்த்து கொடுத்துருவா. நீ மட்டும்தான் படிச்சிருக்கிறியா? நீ மானுங்கட்டு ஊடே உலகமே சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறடி. அந்த மீடியாவில் வந்து உன்னுடைய வீட்டு ஃபேமிலி மொத்தம் அத்தனை கேவலப்படுத்தி அந்த காசு சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த நீ, சரிம்மா? 75 லட்ச ரூபா கடன் அப்படின்னா எவ்வளோ பெரிய இது. உனக்கு வந்து சிம்பிளாக தெரியுது. வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு தாண்டி நல்லா வாழ்கிற. என்ன போய் நீங்கள் வாழாமல் இருக்கிறீங்க? அக்கா பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, நீ போகிற, அவங்க வர்றாங்க. அழவா எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுக்கல, நான் பழைய ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், ஆனால் நான் தான் ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற. ஹீரோயினாக இருந்தால் புள்ள பத்துக்காம நடிச்சிருக்கலாம் பாரு படம். ஏன் வேகமாக அவங்ககிட்ட ஓடி படுத்த? இது நான் வந்து பேசுகிறது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை வருது. இந்த கம்மநாட்டு வராமல் இருந்தாலும் நான் கம்முன்னு போயிடலான்னு பார்த்தாட்ட வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு வந்துருக்குறான். கண்டிப்பாக உனக்கு இருக்குதுடா, விட்டவே மாட்டேன்டா. உன்னை மட்டும் அவளை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இதை நான் எந்த விதத்தில் இது பண்ணணுமா? இங்கே எனக்கு எம்எல்ஏவும் தெரியும், சரியா? எம்எல்ஏ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து பார்ப்பேன். கலெக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சைபர் கிரைமுக்கு போவேன். நான் அதுவும் லாயரை வச்சு தான் போவேன், சும்மா இல்லை. நேற்று லாயர் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணால, அங்கே ஒட்டஞ்சத்துலேருந்து பண்ணார்ல, அவர் நீ இடம் எடுக்க வேணும். எங்கள் சொந்த ஊரில் வந்து எனக்கு ஒரு தோட்டத்தை பிரச்சனை, அதில் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்குது. அது எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அவர் இன்னும் நாங்கள் அந்த இதில் ரெடியாக பண்ணல. அவரு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு கொடுக்கலாம். எவனோ ஒரு தனி மனிதன் வந்து உங்கள்கிட்ட போலீஸுன்னு சொல்லி மிரட்டி அந்த மாதிரி துன்புறுத்துறப்ப நீங்கள் தாராளமாக கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னாரு. என்ன அந்த வாய்ஸ் நான் ரெக்கார்டு பண்ணல. எனக்கு ரெக்கார்டு பண்ணுறேன் அந்த மென்டாலிட்டிலாம் தெரியாதுங்க, பண்ணலை. இந்த அளவுக்கு பண்ணுறவங்களே இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்களே?
சொல்கிறாங்க இப்படி சும்மா பெரிய இதாட்ட இருக்குதுடா உனக்கு. இதில் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. நான் நிப்பாட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன்.